என் நெஞ்சில் குடியிருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. இன்னொரு பக்கம் தாடி பாலாஜி அவர்கள் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காரா? சார் சிஎம் ஆனதில் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மக்களோட மக்களாக இருக்கிற தாடி பாலாஜியும் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணும் போது டேட்டு குத்திட்டு இப்போ என்ன அந்த டேட்டுவே வேஸ்ட், இப்போ திரும்ப ஒரு மாற்று வரா டேட்டு. யார் வேணால் எது வேணால் சொல்லட்டும், விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. இந்த டேட்டு விஷயம் இதை நான் ஆசைப்பட்டு பண்ணேன். ஓகே, அந்த கட்சியில் இவருக்கு பதவி தரல, இல்லை கரெக்டான பொறுப்பு தரல, இந்த காரணத்துக்காக தாடி பாலாஜி விலகிட்டாரு. நல்ல விஷயத்தை கேளுங்க. நான் எந்த பதவியும் கேட்கல, அது சத்தியம். எந்த பதவியும் நான் கேட்கல, எந்த பொறுப்பும் நான் கேட்கல. சரி, தாடி பாலாஜி எதிர்பார்த்த சீட்டு பாயுது. அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு. ஸ்ரீநாத் அவருக்கு சீட் கொடுத்தாங்க, அவர் சூப்பராக வின்னும் பண்ணி காமிச்சார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், அதில் ஒருத்தர் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவருக்கு நெருக்கம் இல்லாத இன்னொருத்தர். ஸோ அப்படி உள்ளே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. இது என்ன சார், இப்போ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஃபோட்டோ பச்சை குத்துவீங்களான்னு கேட்டார். 2 விஷயம் தான் சார், நட்பு, ஓகேங்களா, அந்த ரெஸ்பெக்டுக்காக தான் நெஞ்சில் இடம். அவர் என் தலைவர், எப்பயுமே என் தலைவர். அங்கே அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. நான் அப்போவே அவரை நண்பர், அதை தாண்டி அப்போவே நான் தலைவரை ஏற்றினால தான் ஓரமாக நின்று கையெடுத்து கும்பிட்டேன். சேரா வரும்போது தான் சேரா பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அப்படின்னு வந்தார், கட்டி பிடிச்சாரு. அவர் நினச்சா அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை அந்தாரு கட்டி பிடிச்சி போனார். நான் என்ன சொன்னேன்னா, இப்பவும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீங்கள் சொல்கிறீங்க, இப்பவும் எனக்கு தலைவர் அப்படின்னு நான் வந்தால சார் தான். Title sponsors JJ Gold, Cash for Gold. Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's PCR Maharaja Thailam. Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, Pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பார்க் எலன்சா. அண்ட் எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ உங்களுடைய நண்பர், உங்களுடைய ஆதர்ஷ நாயகன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர். ஸோ 2 விதமான கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பக்கம் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்கோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, ஏன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. இன்னொரு பக்கம் தாடி பாலாஜி அவர்கள் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காரா? என்னென்னா, அந்த கட்சியில் இருந்தோம், நம்ம அதில் இருந்து கொஞ்சம் விலகிட்டுமே, ஒரு தவறான முடிவு எடுத்துட்டுமேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் சிஎம் ஆனதில் எப்படி ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மக்களோட மக்களாக இருக்கிற தாடி பாலாஜியும் சந்தோஷமாக தான் இருக்கேன். கூடுதலாக ஒரு சார் நண்பர்ன்றதில் ரெட்டிப்பு சந்தோஷம். அடுத்த கேள்வி கேட்டிங்க, வருத்தமாக? நிச்சயமாக இல்லை. வருத்தம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில காரணங்களுக்காக வந்தோம். இப்போ நம்ம இருந்து அந்த திருப்பி நம்ம பேசி அது இதாக இருந்ததை விட, எனக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்துடலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நிறையா இன்டர்வியூ எடுக்கிற ஆள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல கூட நான் சாரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசியிருக்க மாட்டேன், ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சில விமர்சனங்கள் வச்சேன். வைக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் அது இதாகிடுச்சு, நம்ம வந்துடுவோம். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் டில் மை டெத்து என்னுடைய சப்போர்ட் என் நண்பருக்கு தான். ஓகே, அதில் எந்த மாறுதல் இல்லை. ரைட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணும் போது, என்னப்பா இவர் டேட்டுலாம் குத்தினாரு, டேட்டு குத்திட்டு இப்போ என்ன அந்த டேட்டுவே வேஸ்ட், இப்போ திரும்ப ஒரு மாற்று வரா டேட்டு, இல்லை புதுசாக ஒரு கட்சி தலைவரை எடுத்திருக்காரு, அவரோட டேட்டுக்கு மாதிரி நிறைய கிண்டல் கேலிக்கெல்லாம் உள்ளானீங்க. அதை இருக்கும். ஆமாம். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யார் வேணால் எது வேணால் சொல்லட்டும், விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டு விஷயம் இதை நான் ஆசைப்பட்டு பண்ணது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம சாரோட இருந்ததுனால அவர் எப்பயுமே சொல்கிற வார்த்தை, அது எல்லாருக்குமே தெரியும், என் நெஞ்சில் குடியிருக்குன்ற வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அவர் நெஞ்சில் குடியிருக்கும்ன்றார், இந்த நெஞ்சு ஃப்ரீ தான் இருக்குது, இங்கே குடிந்துட்டு போட்டோமேன்னு தான் போட்டுக்கிறது. ஓகே. ஸோ யார் அதிகமாக அது சொன்னால், நான் கேட்ட அதே கேள்வியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல, என்னப்பா இது அவ்வளோ ஒரு இதுவாக சொன்னீங்க, விஜய் விட்டு நீங்கள் போவே மாட்டீங்களான்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப சீக்கிரம் ஓகே அந்த கட்சியில் இவருக்கு பதவி தரல, இல்லை கரெக்டான பொறுப்பு தரல, இந்த காரணத்துக்காக தாடி பாலாஜி விலகிட்டார். இல்லை, நல்ல ஒரு விஷயம் நான் இப்போ கூட பதிவு பண்ணியிருந்தேன் 2 days முன்னாடி. பிரதர், நல்ல விஷயத்தை கேளுங்க.
நான் எந்த பதவியும் கேட்கல, அது சத்தியம். எந்த பதவியும் நான் கேட்கல, எந்த பொறுப்பும் நான் கேட்கல. என்னுடைய நண்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அளவு கொடுங்க. அது கூட கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது. பட் அது மீறி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். ஓகேங்களா? சாருக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயத்தில் இப்போ இத்தனை பேர் விஜய் சாருக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின் போது நானும் நிற்கிறேன், நண்பராக நிற்கிறேன், நானும் பண்ணுறேன். இப்பயும் நம்ம வேறு இடத்துல இருந்தால் கூட என்னுடைய முதல் ஆதரவு இவருக்கு தானே கொடுக்குறேன், இவர் தானே சொல்கிறேன். என்னுடைய ஆதரவு எப்பயுமே சாருக்கு இருக்கும். அதில் ஒன்று சாருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரா ஃபஸ்ட்டு குரல் கொடுப்போம். சாருக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் இதுவா ஃபஸ்ட்டு நிற்போம். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கனாலே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேனே தவிர ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன். யார் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, நீங்கள் பேர் சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் அந்த ஒரு முட்டுக்கட்டாக இருந்தது, லைக் நான் அடுத்த கட்ட நகருக்கு என்னால் போவே முடியலன்றதுக்கான ஒரு மிக முக்கிய காரணம் என்ன டிவிக்கில்? நீங்கள் அது இங்கேன்னு இல்லை சார், எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபெமிலியராக இருக்கும். ஓகேவா? ஃபெமிலியராக இருக்கிறதுனால வந்துட்டு இவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபுல் இது அவர் மேலே ஃபோக்கஸ் ஆகும்னு கூட நினச்சிருக்கலாம் சில பேர். பேர் வேண்டாம், சில பேர் நினச்சிருக்கலாம். அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல சார். 30 வருஷமாக நம்ம சோறு தண்ணி இல்லாத கம்பெனியாக ஏறி முதல் படம் வாய்ப்பு கொடுத்ததே தலைவர் தான், அவங்க அப்பா தான். ஆமாம், ஃபஸ்ட்டு படம் சாரோட தான் எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இது நம்ம உழைப்பு தானே, இது நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ கூட நான் சில இடங்களில் வந்துட்டு இதாக தான் இருந்திருக்கேன், சைலண்டாக தான் இருந்திருக்கேன், எதுவும் பேசுனதில்லை. அது அவங்களுடைய இது சார், நம்ம எதுவும் பேசுறது. சரி சரி. இன்ஃபேக்ட் உங்களை போல தான் ஸ்ரீநாத் அவர்களும் விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு சீட் கொடுத்த உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க, திரும்ப உங்ககிட்ட வந்தாங்க, சரி தாடி பாலாஜி எதிர்பார்த்த சீட்டு பாயுது, அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு, ஸ்ரீநாத் அவருக்கு சீட் கொடுத்தாங்க, அவர் சூப்பராக வின்னும் பண்ணி காமிச்சார். உங்களுக்கு அவருக்கு சீட் கொடுத்தது ஏதாச்சும் ஒரு நெருடலாவோ என்ன, அது ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்துச்சா உள்ள? ஒருபோதும் இல்லை. எனக்கு எப்படி சாரோ அந்த மாதிரி தான் ஸ்ரீநாத் சாரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீநாத் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா, சஞ்சீவ் சார் எல்லாம் ஒன்றா பயணித்தவங்க தான். அதில் வந்து எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நண்பருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம், அதிகபட்சமாக வீடு வாங்கி கொடுக்கலாம், அதுலாம் சார் ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு சார். இது எந்த நண்பருக்கு யாரும் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு நம்ம ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு இது பண்ணோம் அப்படின்னா, இதில் ரெட்டிப்பு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஸ்ரீநாத்துக்கு இந்த இது இவர் பண்ணியிருப்பாரா அப்படின்றது பெரிய இதாக இருந்திருக்கும் அவருக்கு. இன்றைக்கி அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. இன்றைக்கி தூத்துக்குடியில் போய் ஜெயிக்க முடியுமா? தூத்துக்குடியில் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அங்கே பல இது இருக்குது, அதை தாண்டி ஜெயிச்சு காட்டியிருக்காரு. இது நானே அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ இப்போ முதற்கொண்டு எதிர்கட்சியில் இருக்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்களை சுற்றி வந்து நிறைய எப்படி சொல்கிறது, எதிர்ப்பலைகளோ இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. யாரை பொடி வச்சு சொல்கிறாங்க அவங்க? அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. உண்மையிலே அப்படி இருக்கா? அப்படி பார்க்க போனால் எல்லோரும் கூட தான் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. அன்றைக்கி யாருன்னு குறிப்பிட்டு சொல்லுவீங்க? அப்படி சொல்லவே முடியாது. சொல்கிறவங்க கூட டேஞ்சரானவங்க இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடணும்ல. இவரோட டேஞ்சராகனா அதை அவர் ஃபில்டர் பண்ணுறாரு பண்ணல, அது அவருடைய விருப்பம். அது நம்ம எதுவும் கெஸ் பண்ண முடியாது. ஓகே. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்க திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், இப்போ அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு வாழ்த்துக்கள் விஜய் சார் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்று கூட இருக்கவங்ககிட்ட அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும், குறிப்பாக ஆதவர்ஜுனா கூட இருக்கார், அவர் சில விஷயத்துலலாம் அவர் ஏமாற்றுவார், ரொம்ப ஓப்பனாக சொன்னார் மைக்லேயே, அவர் சில விஷயத்துலலாம் ஏமாற்றுவார், காசு திருடுவார், ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அது அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம். அவர் வந்துட்டு அவர் விமர்சனம் வைக்கலாம். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, விமர்சனம் வைக்கிறது ஈஸி சார். ஓகேங்களா? டக்கு விமர்சனம் வச்சுட்டு போயிடலாம். பட்டு அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? ரைட். எனக்கு ஆயிரம் இது உள்ளே இருக்குது. பட் நான் அது வெளியே காட்டவே இல்லை. வெளியே காட்டவும் இல்லை. நம்ம ஒருத்தரை வந்துட்டு பழி வாங்கணும்னோ ஒரு இது பண்ணோம்னோ அதை பேசணும்னா அது நான் என்றைக்குமே நினச்சே கிடையாது. நம்ம யார் வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம். நம்மளுடைய ஒரே இது நண்பருக்கு ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஒரு பெரிய ஒரு கனவோட ஒரு சப்போர்ட், கனவு தாண்டி பொறுப்பு வேண்டாம், பதவி வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம், இருந்தாலும் நான் என் நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டிவிக்கு இணையறீங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு, இன்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாலே போகிறோம் சார். எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாலே போகிறோம். என்ன பண்ணணும்னு நினச்சிங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன சார் என்ன பண்ணணும்? ஓகே, மக்களுக்கு இது பண்ணணும் இல்லை என்ன பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு அது ஒர்க் பண்ண விடலை? இல்லை, மக்களுக்கு இப்போ பண்ணணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சார், இது சார் கட்சியில் இருக்கும்போது அந்த ரெண்டாம் கட்டமாக இருக்கிறவங்க கூட என்னை கூப்பிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்க, அந்த ஒர்க் பாருங்க பாலாஜி, நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுவே போகிறேன் சார். எனக்கு அதுக்கான இது கூட எனக்கு கிடைக்கலன்னும் போது சில நானே தான் பண்ணிக்கிட்டேன் சார்.
நானே பண்ணிக்கிட்டேன் மீன்ஸ் நான் எங்கள் டீம் இருந்தாங்க, அவங்க வச்சு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு ஸ்கூலுக்கு நீடுனா அதை பண்ணியிருக்கிறேன், என்னுடைய செலவிலே பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு டேபிள் சேரு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம சாருடைய இது மூலிமா தான் நம்ம பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. தனிப்பட்ட முறை நான் பண்ணியிருந்தா கூட இது சாருக்கு சப்போர்ட், நான் பேசும்போது சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரி சரி, சார் வந்தால் வேறு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் நான் அந்த வார்த்தையை. ரைட். ஓகே. ஸோ இப்போது எல்இடியில் ஒரு விஷயம் வருது, அதுக்கான உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஸோ ஷீ இஸ் ஹாப்பி வித் ஹர் நியூ பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸு இவர் வச்சுருந்தார், அதை வச்சுருந்தாரு. அதை தெரியாதனமாக நம்ம வந்துச்சேன்னு சொல்லிட்டு நாஸ்டால்ஸில் வச்சு அது பெரிய சர்ச்சை ஆகி போச்சு. பாலாஜி இப்படி வச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது இது நான் வேணும்னு வைக்கல சார், எனக்கு ஏதோ ஒரு ஃபார்வர்டு வந்துச்சு, ஃபார்வர்டு நான் பாட்டுக்கு அதை வச்சிட்டேன். அது உடனே இது ஒரு பக்கம் இதாகிடுச்சு சார். என்னோடய ஸ்டேட்டஸ் இது மட்டும் இல்லை சார், 4-5 ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போயிடுச்சு சார். வரத்தை நீங்கள் தெரியாமல் ஸ்டேட்டஸ். ஆமாம் வச்சுருவேன் சார், அது அந்த மாதிரி ஆகிடுது சார். இன்னொரு விஷயம் இப்போ கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்கள் சார். பாலாஜி அவர்கள் வந்து விஜய் ஃபோட்டோவை வந்து மாற்றிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினா அது மாறிட்டு இருக்கு டாட்டூன்னு சொல்கிறாங்க சார். நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க சார், இந்த மாதிரி வந்து என்ன சார் இப்போ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஃபோட்டோ பச்சை குத்துவீங்களான்னு கேட்டார். 2 விஷயந்தான் சார், நட்பு, ஓகேங்களா, அந்த ரெஸ்பெக்டுக்காக தான் நெஞ்சில் இடம். அவர் என் தலைவர், எப்பயுமே என் தலைவர் தான். ஓகே ஓகே. ஆமாம், அது நீங்கள் டாட்டூ அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏன் சார் மாற்றணும்? நான் அதான் சார் ஒரு விஷயம் சார், முதல்ல வந்து ஒரு நண்பராக, ஒரு கட்சி தலைவராக அவர் சொன்ன வார்த்தையை மைண்டில் வச்சு அதை பண்ணுது சார். இப்போ கட்சி தலைவர் ஒரு பக்கம், நண்பர் ஒரு பக்கம், அதை தாண்டி சிஎம் ஃபோட்டோ முதல்ல நெஞ்சில் பச்சை குத்துன ஒரே ஆள் நான் ஒருத்தர் தான் சார். முதல் வாட்டி விக்ரவாண்டி அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது, கூட்டம் நடந்து முடிச்சு வெளியே வரவுன்னு நீங்கள் கீழே இருந்தீங்க சார், உங்களை கட்டி தழுவி தழுவி பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவே யாராலையும் மறக்க முடியாது. ஆமாம் சார், அங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. இது யாருக்கு சார் கிடைக்கும்? நிறைய நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அப்போவே அவரை நண்பர், அதை தாண்டி அப்போவே நான் தலைவரை ஏற்றினால்தான் ஓரமாக நின்று கையெடுத்து கும்பிட்டேன். சேரா வரும்போது தான் சேரா பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அப்படின்னு வந்தார், கட்டி பிடிச்சாரு. அவர் நினச்சா அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை வந்தார், கட்டி பிடிச்சி போனார். நான் என்ன சொன்னேன்னா, இப்பவும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீங்கள் சொல்கிறீங்க, இப்பவும் எனக்கு தலைவர் அப்படின்னு நான் வந்தால சார் தான். ஓகே ஓகே. ஆமாம், அதில் எந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு பர்சனலாக வருத்தம் இருக்கா? இவர் கட்டி தழுவி தழுவினா தளபதியை இப்போ நம்ம நினச்சா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமாக இருக்குது, இல்லை நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்கள் 2 பேருக்கு நடந்த கடைசி மீட்டிங்கா? ஆமாம் ஆமாம். அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது, நம்மளை கட்டி பிடிச்ச தலைவரை இப்போ நம்மளால் பார்க்க கூட முடியலையே. அப்படி யார் சார் சொன்னது? இல்லை வெளியில் சொல்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு முரணாக இருக்காங்க, உள்ளே உங்களால் போக முடியல, நிறைய பேர் ஒரு முட்டுக்கட்டாக இருக்காங்க, அது உண்மையா? அது இருக்க தான் சார் செய்யும், நம்ம நிறைய செக் போஸ்ட்டை தாண்டி தானே வந்திருக்கோம், அதனால் வந்து இருக்க தான் செய்யும். அதை பற்றி பிரச்சனைகள் அது நம்ம எப்படின்றது நமக்கு தான் தெரியாது சார். இன்னொருத்தர் அசியூம் பண்ணி இவர் இப்படி தான் அப்படின்ற அசியூம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது சார், நமக்கு நம்மளுக்கு தெரியும். இங்கே நான் சொல்கிறேன் சார், கூடிய விரைவில் எது வேணால் சேஞ்சஸ் ஆகும் சார், எது வேணால் ஆகலாம். இது வேறனா கட்சி ரீதியாவா, கட்சி மாற்றமா, எந்த விதமான இருந்தாலும் எது வேணால் ஆகலாம். சார் சொல்கிற மாதிரி சொன்னால் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். சார் நீங்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 108 சீட்டு இருந்துச்சு, யார் வர போகிறா 4 நாளில் தளபதி ஏறி இறங்காத கட்சி இல்லை. ஆனால் அவரோட கொள்கையிலேருந்து விலகலை, அவர் கொள்கைக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவாக இருக்கோ அந்த கட்சிகள் கிட்ட தான் ஆதரவு கேட்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை பயங்கரமாக கூடியிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து அவ்வளோ எம்எல்ஏஸ் இப்போ சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க, வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு மாற்றத்தை? நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சார் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொடி அறிமுகப்படுத்தி ஒரு ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இதுவும் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே தான் இருக்குது. அதை தாண்டி சார் விஜய்னாலே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வர்றாரு சார். இந்த இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் அது இதாச்சுன்னு தெரியாது, நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்கணும். ஒருத்தருக்காக தமிழ்நாடே வந்து நிற்கிதுல்ல, அது இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து நிற்கிதில்ல, எல்லாருமே ஆசைப்படுறது தான். தமிழ்நாடே பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து இதாகிடணும், இவர் வந்து அந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆடியன்ஸ்லேருந்து அவர் சாருடைய வெல்விஷர்லேருந்து எல்லாருமே அதை ஆசைப்பட்டாங்க, அதை ஏற்ற மாதிரி நடந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னொரு இமேஜ் வரப்போகுது, அந்த இமேஜுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், அதில் ஒருத்தர் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்,
ஆனால் அவருக்கு நெருக்கம் இல்லாத இன்னொருத்தர். ஸோ அப்படி உள்ளே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் கூடயே இருந்தீங்க அவர் கூடயே. ஸோ அவரோட அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் இவரை பற்றி வச்சிருக்க விமர்சனம், இன்ஃபேக்ட் அவங்களோட வெற்றி மேலேயே ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தீங்க இவங்க 3 பேருமே. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரே குடும்பத்தை சார்? ஆக்சுவலாக நீங்கள் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார்லஸ் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம் சார். நான் கண்ணெதிர்க்கே பார்த்துருக்கேன். அதை கூட இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அந்த தொகுதிக்கு வெறுமா கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வரவங்கக்கிட்ட உடனேயே என்ன குறைன்னு ஆஃபீஸில் கேட்பார். கேட்டுட்டு அது கரெக்டான விஷயமா இருந்தால் உடனே பண்ணுங்கள், அதில் எந்த இதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டார். என்னென்னு பாருங்கன்னு சில சமயம் என்னையும் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் போய் ஒரு அடி பார்த்துருங்கண்ணே, பார்த்துட்டு அது என்னென்னு பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போய் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தில் அவர் பான் வித் கோல்ட் ஸ்பூன்னா கூட ஹெல்ப்பிங்கில் பெரிய விஷயம், எல்லாருக்குமே பெரிய ஹெல்ப் பண்ணுவார். அந்த இது இருக்குது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி மழை, அங்கே பாண்டிச்சேரியில் மழை அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாகவே அந்த இது என்ன தேவை என்ன. ஆனால் சார் ஊரில் இல்லை, சார் ஊருக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து கைட் பண்ணுறாருங்க. அங்கேருந்து கைட் பண்ணி சொல்கிறாரு என்ன நடக்குது, என்ன வேணும் கேளுங்க இமீடியட்டாக அப்படின்னு கேட்குறாருங்க. அது பெரிய விஷயம் இல்லை. நிச்சயம். ஏன்னா இவங்க 3 பேரையும் இணைக்கிற ஒரு விஷயம் அதிகமாக வெளியில் சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, உங்களுடைய பேச்சிலையும் சரி, நிறைய பயங்கர பணக்காரங்கப்பா, அவ்வளோ காசு வச்சுருக்காங்க. லீமா ரோஸ்மா அவங்க மேலே வச்சுருந்த ஒரு குற்றச்சாட்டு. இன்ஃபேக்ட் இவர் ஆதவர்ஜுனா மேலே சொன்னது, இவர்கிட்ட பணத்தை காப்பாற்றிங்கப்பா, அவர் பணத்தை திருடிடுவார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சா, குறிப்பாக இவங்களுடைய 3 பேரோட வெற்றியில்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லார் வாழ்க்கையிலுமே பணம் ப்ளே பண்ணுதா இல்லையா? இல்லை, வாழ்க்கையில் சரி, தேர்தல் வெற்றியில் இன்றைக்கி எலெக்ஷனில் நின்னாலே பணம் தேவைப்படுதில்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல்? உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்திலிருந்து சந்தித்த தேர்தல், உண்மையிலே பணம் பயங்கரமாக விளையாடுதா? பணம் விளையாடுதா அப்படின்றத தாண்டி சில பேர் இவர் மேலே வச்ச பாசம் அதிகம். அந்த காமராஜர் நகரில் சார் மேலே ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி இவர் ஏதோ ஒரு நீடு தேவை அப்படின்னா டக்குன்னு செய்கிறார்ல, நீங்கள் அப்புறம் வாங்க, சாரை பார்க்க முடியாது, அந்த வார்த்தையெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சார் அவர்கிட்ட. சரி, யார் வேணாலும் அவரை பார்க்கலாம், பார்த்து அவருடைய குறைகள் சொன்னால் உடனே இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பார். ஓகே ரைட். சரி, நீங்கள் டிவிக்கில் இணையும் போது ஒரு மிகப்பெரிய கனவோடு இணைஞ்சிருப்பீங்க, உங்களுடைய நண்பர் விஜய் சாரை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கனவு நினைவாகும் போது நீங்கள் டிவிக்கில் இல்லை. இது பயங்கர ஒரு ஒரு முரணான நடந்த விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கு அது ஒரு வருத்தம் இருந்துச்சா? என்னடா அது ஒரு கஷ்டப்படும் போது நம்ம சப்போர்ட் பண்ணோம், இப்போ ஒரு பெரிய வெற்றி அடையாரு, நம்ம அந்த கட்சியிலே இல்லையேப்பா. பட் வெற்றி அடைகிறதுக்கு கூடது அவ்வளோ வேலை பார்த்தேன்ல, அந்த சந்தோஷமே போகிறேன் எனக்கு. சார் அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒர்க் பண்ணேன். சரி, ஓகேங்களா? அதனால் அந்த ஹாப்பியாக தான் இருக்கேனே தவிர நான் அது வந்துட்டுமே அப்படியே வருத்தம். சார், குறிப்பாக டிவிக்கு தொண்டர்கள் இல்லை விஜய் சாரோட ரசிகர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா சில பேர் புரிஞ்சுப்பாங்க, இன்னும் சில பேர் எப்படி பார்ப்பாங்க, என்ன இருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு வேறு கட்சிக்கு போயிட்டாரு, விட்டு விலகிட்டாரு, அப்படி யாராச்சும் ஒரு நெருடலோடு உங்களை பார்க்குறாங்களா, இல்லை பேசுனாங்களா? இல்லை நீங்கள் உங்களுடைய பதிலை இங்கே பதிவு செய்யலாம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இது சொல்லாமல் என்னன்னு தெரியல. எனக்கு சாருடைய அந்த கவுண்டிங்கு அன்றைக்கி, சார்லஸ் சாருடைய கவுண்டிங் அன்றைக்கி எல்லோரும் ஒரு கோயிலில் தான் இருந்தோம். ஓகே, ஒரு எப்படி வந்தாலும் ஒரு 30 பேர் ஒரே கோயிலில் இருந்தோம். ரிசல்ட் வந்த பிறகு போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கே சார் சொல்கிறாங்க, நான் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தேன். சார் சொல்கிறாரு, இன்றைக்கி பாலாஜி நாங்கள் இருந்தால் இங்கே ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி அப்படின்னு அவரே சொல்கிறாரு. சார்லஸ் சார் என்ன சொன்னாங்க. நான் சொன்னேன், அது பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவருக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், தெருவாக நடந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னேன். ஆனால் இப்போ நிறையா பேர் என்னென்னா வெளியே போகும்போது கத்துறத டிவிக்கு தான் கத்துறாங்க, என்னை பார்த்தால டிவிக்கே அப்படின்னு தான் கத்துறாங்க. சில பேர் நீங்கள் நம்ம இன்னும் சாரோட தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பார்ப்பலாம், மேபி என்ன நடக்குதோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த நேர்காணலை தாண்டி இப்போ நீங்கள் பேசுகிறதுல ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் வச்சுட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே நிறைய மாற்றங்கள் நிகழும்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக எதிர்பார்க்கலாமா மாற்றத்தை? நிச்சயமாக. பாண்டிச்சேரியிலேருந்து திரும்ப இப்படி தமிழ்நாடு பக்கம் வர போகிறீங்களா? நான் மாற்றம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஆல்ரைட் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்த அதே நட்பு உங்கள் மனசில் எப்பயுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டூவில் மட்டும் இல்லை, உங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறாரு. ஒரு வாட்டி ஆடியன்ஸ்க்கும் காமிச்சிருங்களேன். ஒரு எதுக்காக சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இல்லை இவர் டேட்டுவே போடலை, மாற்றிட்டாங்க, இப்போ ஜேசிஎம் அவரோட டேட்டுவை தான் மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இருக்கா? ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு வாட்டி காமிச்சிடலாமா? அடிக்கடி மாற்றுறதுக்கு இது என்ன பீரோவா இல்லை ஃப்ரிட்ஜா? இல்லை, இப்போலாம் நிறைய டேட்டு ரீடிசைன்லாம் பண்ணுறாங்களே, அதுக்காக கேட்குறேன். ரீடிசைன்லாம் பண்ணி போட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் பண்ணாங்க சார், நிறையா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் சார். நம்ம ஒரு வாட்டி ஒரு நண்பர், ஒரு கட்சி தலைவர், அதுக்கு அந்த ஒரு நட்பில் போட்டது.
இப்போ சிஎம் ஃபோட்டோவே நம்ம நெஞ்சில் குத்திருக்கன்னும் போது ஒரு சந்தோஷம் தான் சார். வேறு ரைட் சார். நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டு காட்டலனா ஓகே இவர் இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் மாற்றிடுறதுக்கான விஷயம் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறாங்க. ஒரு வாட்டி அந்த கேமராக்கு மட்டும் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா இது அழகாக நிறைவு செஞ்சிடலாம் சார். ஸோ அப்படியே தான் நெஞ்சில் குடியிருக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய மாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்கள் வெற்றி அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Srivarma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elenza.